நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அஷ்மிதாக்கு இதுல வந்து சம்பந்தமே இல்லை, அவங்க விலகிட்டாங்க அப்படின்றீங்க. பட் இங்க விஷ்ணு யார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பா அஷ்மிதா ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு, அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்றது தான் அந்த ட்ரஸ்ட் வர்றதுக்கான காரணமா இருக்கு. இந்த ட்ரஸ்ட்னால அஷ்மிதாக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சரி, நம்ம ரெண்டு பண்ணலாம் ஆக்சுவலி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் பிட்வீன் தேர்ட் பர்சன்ஸா இல்லை பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐ திங்க் ஒரு ரியாலிட்டி கேஸ் சொன்னால் ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இந்த மாதிரி எங்கே நடக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ட்ரஸ்டின் பேரில் ஒய்ஃப் வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை அவங்க வந்து என்னென்ன படிக்காமல் அவங்க இது பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க பேரை கிரெடிபிலிட்டியை வச்சு இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் சீட் பண்ணும்போது வைஃபை தான் வந்து இந்த இடத்துல கொஸ்டின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன்னா உங்கள் பேரை வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அது உங்கள் பேரை வச்சு மீன்ஸ் அவங்க எதிர ஏதாவது பேப்பரில் சைன் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக இன்வால்வ்டாக இருக்கணும். பட் இங்கே அஷ்மிதா எதுவும் சைன் பண்ண மாதிரி தெரியல. ஓகே, ஜஸ்ட் அஷ்மிதாவோட ஹஸ்பண்ட்ற ஒரு டேக் மட்டும் தான் இங்கே இருக்குது. இதே ஒரு வேளை அஷ்மிதா உள்ளே வந்துட்டு இதுக்காக அவங்க ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஆட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸ்போஷர் ஃபேக்டரில் அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அஷ்மிதா டைரக்ட்லி இன்வால்வ்டாக இருப்பாங்க இந்த இடத்துல.